சலாவுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா இன்றைக்கி பலருடைய மனதில் ஒலிக்கக்கூடிய ஒரு குரல். காரணம், அல்லாஹுடைய பள்ளியாகிய அல்லாஹுடைய வீடாகிய ஜெருசலம் பைத்துல் மக்தஸை கைப்பற்றினார்கள் அல்லாஹுடைய துணையை கொண்டு. எப்படி சகோதரர்களே முடிந்தது? ஒரே நாளில் வந்த வெற்றியா? அது நிச்சயமாக கிடையாது. 40 வருடங்கள் இதற்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க. எப்படி சலாஹுதீன் அய்யூபியோடைய தலைமுறை தயாரானது? அவங்களுடைய ஆர்மி எப்படி தயாராச்சு? எப்படி பைத்துல் மக்திஸை வென்றார்கள்? என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒன்றும் இல்லைங்க. தௌஹீதை நிலைநாட்டினாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்பற்றினாங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மார்க்கத்தை பின்பற்றினாங்க, அல்லாஹ் இந்த உலகத்துடைய வெற்றியை அவங்களுக்கு கொடுத்தான். சலாவுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவங்களுடைய காலத்திற்கு முன் முஸ்லீம் உலகம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக பலவீனமாக இருந்தது, சின்ன சின்ன அரசுகளாக பிளவுபட்டு இருந்தது. முக்கியமாக இஸ்மாயிலி, பாத்தினி, ஷியா அவங்க செல்வாக்கு செலுத்தினாங்க. சுல்தான்கள் ஒருவரை ஒருவர் போர் பிடித்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டார்கள். அரசியலில் ஊழல் மலிந்து கிடந்தது. புதுமையான பிதத்தான விஷயங்கள், சூஃபித்துவ தத்துவங்கள் உம்மத்தில் பரவி இருந்தது, வழிகேடான தத்துவங்கள். 88 ஆண்டுகளாக ஜெருசலம் அல் குதுஸ் சிலுவை யுத்தக்காரர்களால் குரூசேடர்ஸால் ஆட்சியில் இருந்தது. அந்த காலத்தில் சலாஹுதீன் போன்ற தலைமையை உருவாக்க முடியாத நிலை என்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே அந்த விஷயங்களை மாற்றினான். சலாஹுதீன் திடீர்னு தோன்றலைங்க, திடீர்னு ஒரு தோன்றி கைப்பற்றவில்லை. பல வருட காலத்துடைய முயற்சி, 40 வருடத்துக்கு முன்னால் இருந்து துவங்கிய அந்த சீர்திருத்தம் இந்த வெற்றிக்கு வழிவகுத்தது. இந்த புதுப்பித்த ஒரு படையை, ஒரு தலைமுறையை தொடங்கியது யார் என்று பார்த்தால் இமாம் நூருதீன் மஹ்மூத் ஜங்கி அவர்கள். சலாஹுதீனுடைய உண்மையான மென்டார், வழிகாட்டி, முன்னோடி என்று சொல்லலாம். அவர் செய்த மாற்றங்கள் என்னன்னு பார்ப்போம். ஷியாவுடைய அக்கீதா பரவலாக இருந்த காலத்தில் சுன்னி முஸ்லீம்களோட அக்கீதாவை மீண்டும் நிலைநிறுத்தினார் அவர். பாத்தினி ஷியா அரசியல் செல்வாக்கை முற்றிலும் உடைத்தார். இது மூலயமா சிரியாவை ஒன்றிணைத்தார்கள். குரான் ஹதீஸ் பேசக்கூடிய பள்ளிகளை கட்டினார்கள், மதரசாக்களை கட்டினார்கள், பல மதரசாக்களை கட்டினார். இதனால் உம்மத்தை மீண்டும் சுத்தமான மார்க்க அறிவு அடிப்படைக்கு வந்தது. அரசியலில் ஊழல்களை ஒழித்தார்கள். புதுமையான பிதத்தான விஷயங்களை அழித்து சுன்னாவை நிலைநாட்டினார்கள். தகுதி இல்லாத ஆட்சியாளர்களை நீக்கி தகுதியானவர்களை வச்சாங்க அந்த இடத்துல. இதனால் அறிஞர்கள், வீரர்கள் என புதிய ஒரு தலைமுறையை உருவாக்க தொடங்கியது. இதுவே சலாஹுதீனுடைய தலைமுறை உருவாக இயன்ற உண்மையான காரணமாக இருந்தது. சலாஹுதீன் எப்படி உருவாக்கப்பட்டார்? அவர் வளர்ந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஆசிரியர்கள் சுன்னி இஸ்லாமை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தூய தௌஹீதுடைய கல்வி அவருக்கு கிடைச்சது. ஜிஹாதுடைய விழிப்புணர்வும் கிடைச்சது. ஒழுக்கம், தக்குவா, பணிவு, இது எல்லாமே சலாஹுதீன் அய்யூபியிடம் காணப்பட்டது. நூருதீன் தரப்பில் பயிற்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வெறுமனே அவர் போரை செய்யக்கூடிய தளபதியாக மட்டும் இல்லைங்க, ஒரு அரசராக மட்டும் இல்லை, மாறாக ஷாஃபி ஃபிக்குடைய மாணவராக இருந்தார். ஷாஃபி ஃபிக்கை நன்கு படித்தவராக இருந்தார். அக்கீதாவை படிக்கக்கூடியவராக இருந்தார். பெரிய பெரிய ஜெனரல்களிடமெல்லாம், பெரிய பெரிய கமாண்டர்களிடம் பயிற்சி பெற்றவராக இருந்தார். நோன்பு, குர்ஆன், மேலும் அமல்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த கவனம் செலுத்துவராக இருந்தார். அரண்மனையுடைய வீண் விரயங்களை எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் எளிமையாக வாழ்ந்தவர் தான் சலாஹுதீன் அய்யூபி. முஸ்லீம் உலகத்தில் உம்மத்தில் உள்ரங்கமாக சீர்திருத்தம் நடந்தது. சலாஹுதீன் முதல்ல ஊழல் அரசர்களை அகற்றினார். எகிப்தில் இருந்த பாத்தினி ஷியாவுடைய அரசை அழித்தார். சுன்னி இஸ்லாமை அங்கு நிலைநாட்டினார். ஷரியத்துடைய ஆட்சியை அவர்கள் மீட்டார்கள். அரசு செல்வ சீரழிவுகளை தட்டி கேட்டார், அதை தடுத்து நிறுத்தினாங்க. சமூகம் முழுவதும் குர்ஆன் சுன்னாவை மையமாக கொண்ட ஒரு ஆட்சியை அவர்கள் நிறுவினார்கள். ஒழுக்கம் நிறைந்த படைகளை அவங்க உருவாக்கினாங்க. எகிப்து, சிரியா ஒன்றிணைக்கப்பட்டது. ஒருபோதும் உள்ள தூய்மை அடையாமல், மக்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் ஒருபோதும் வெளிப்புற போரால் வெற்றி கொள்ள முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய உதவி வராது. உள்ளம் ஒற்றுமை ஆனதும் சிலுவை போராளிகளுக்கு எதிராக அவர்கள் பல போர்கள் என்ன செஞ்சாங்க? தோற்கடித்தாங்க சிலுவை போராளிகளை. அவர்களுடைய சப்ளை லைன்களை துண்டித்தார்கள். கடற்கரை நகரங்களை எல்லாம், சீபோர்ட் எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. சிலுவை போராளிகளுடைய கூட்டணிகளை பிரித்தாங்க. ஹித்தீன் போர் 1187 அதில் வென்றாங்க போரை. ஹித்தீன் போரில் அந்த சிலுவை போராளிகளுடைய படை நொறுங்கியது. கிங் கை என்பவர் பிடிக்கப்பட்டார். ட்ரூ கிராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிலுவை கைப்பற்றப்பட்டது. சிலர் சொல்லுவாங்க அந்த சிலுவை தான் இயேசுவை அறைந்த சிலுவை என்று.
அவங்களுடைய சிலுவை போராளியுடைய சக்தி இதனால் உடைந்தது, அந்த ட்ரூ கிராஸை கைப்பற்றதுனால. இதன் பிறகு ஜெருசலம் கைப்பற்றப்பட்டது. சலாஹுதீன் நகரத்தை முற்றுகை எடுத்தார். ஸோ 1187 சிஇயில். பிறகு பேச்சுவார்த்தைகள் நடந்தன. பெரும் பெரும் தலைகள் அங்கே பேசினாங்க. கிறிஸ்தவர் நாகரிக மக்கள் பாதுகாப்பாக வெளியேறினாங்க. சிலுவை போராளிகள் செய்தது போல படுகொலைகள்லாம் செய்யலை சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். தேவாலயங்கள் பாதுகாக்கப்பட்டன. யூதர்கள் மீண்டும் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸா சுத்தப்படுத்தப்பட்டது. 88 ஆண்டுகளுக்கு பிறகு அதான் ஒலித்தது ஜெருசலமில். இதுவே நூருதீனுடைய கனவாக இருந்தது. அஸ்ஸங்கி ரஹிமஹுல்லா அவர் உயிரோடு இருக்கவில்லை, ஆனால் சலாஹுதீன் அவருடைய கனவை நிறைவேற்றினாங்க. அந்த தலைமுறை வெற்றி அடைந்தது. அதற்கான காரணம் என்னங்க? அவங்க தௌஹீதை நிலைநாட்டினாங்க. ஷியாவுடைய செல்வாக்கு அளிக்கப்பட்டது. முஸ்லீம் நிலையங்களை ஒன்றிணைத்தாங்க. சக்தி வாய்ந்த உலமாக்கள், நேர்மையான ஆட்சியாளர்கள் உருவானாங்க. ஒழுக்க சீர்திருத்தம் ஏற்பட்டது. ஊழல் இல்லாத ஆட்சியை நிலைநாட்டினாங்க. ஜிஹாதும் அறிவும் சமநிலை பெற்றது. 40 வருட கால நீண்ட திட்டம் நடந்தது. தகுதி அடிப்படையிலான தலைமை வழங்கப்பட்டது. பொறுப்புகள் வழங்கப்பட்டது. பிதத்துகள் ஒழிக்கப்பட்டு சுன்னாவை நிலைநாட்டினாங்க. இவை இன்றைய உம்மத்தில் இல்லை. அதனால்தான் அதே வெற்றியும் இன்று இல்லை. சலாஹுதீன் தலைமுறை சலாஹுதீனை உருவாக்கவில்லை, மாறாக சலாஹுதீன் ஒரு தலைமுறையால் உருவாக்கப்பட்டாங்க. இதுதாங்க ஜெருசலம் பைத்துல் மக்தஸ் கைப்பற்றப்பட்ட வரலாறு. ஜெருசலம் விடுதலையான ரகசியம்.